மாதிரி ரோடு போடாம இருந்தா கூட நல்லா இருக்கும் போலுக்க. ரோடு இல்லடா, அது வருதே வந்துனே நல்லா நாங்க எவ்வளவு சொல்லி போட்டு கேட்க மாட்டேன்ட்டானுங்க. 2000 போட்டு கொடுத்த ரோடுங்க, 2000 போட்டு கொடுத்த ரோடு. எல்லாத்துக்கும் இந்த ரோடு போடுறது சார், எதுக்கு போடுறது ஐயா? இந்த ரோடு எதுக்கு போட்டீங்க? 6 இன்ச்சு ரோடு போட்டுக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்டதுக்கு, பைக்கு தானே போகுது இந்த ரோட்ல, பைக்கு தான் போகுது, ஒன்றும் ராரி பஸ் போகல, பைக்கு தான் போகுது அப்படின்ட்டு போறாரு. வார்டு நம்பரு செங்கல்ராயன் தான் வார்டு நம்பர் எங்கள் ஏரியாவுக்கு. அந்த வார்டு நம்பர் ஆக்கிறவங்க காலையில் வந்தார், கேட்டதுக்கு என்னன்றாரு, இது என்ன கார் போக போதா பஸ்ஸு போக போதா, உங்கள் பைக்கு போகிறது தானே, இதே முன்ன கல்லா பள்ளமாக இருந்துச்சு, இது போட்டு விட்டுக்கிறோமே, இது போதாதா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. கச்சைக்காரர்கிட்ட சொன்னது நான் கேட்டேன், ஐயா நாங்கள் எழுதி மனு கொடுத்தது என்ன, சிமெண்ட் ஓட போட சொல்லி தான் நாங்கள் 3-4 தடவை மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து போர்டில். பரிமளா மேடத்தை வச்சும் கொடுத்துக்கிறோம், கச்சைக்காரரை வச்சும் கொடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிமெண்ட் ஓடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கு இது ஒரு ஜல்லி கொண்டு தார இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியிலேருந்து போட்டு விட்டு போயிட்டீங்க. இது எதுக்கு? மழை பெஞ்சா ஒரு மழை பெஞ்சு தண்ணி வந்தால் பூரா பேத்துக்குன்னு போயிடும். இந்த பேத்து போய் நீங்களே கையில் பேத்து பாருங்க அப்படின்னு சொல்லி காலையில் கேட்டேங்க. இதில் என்ன இதே போட்டு கொடுத்து அந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னன்றான், இது போட்டு கொடுத்தே உங்களுக்கு புண்ணியம், இதையாவது இன்னும் உனக்கு ரோடு பெருசாக போடுவாங்களா உனக்கு நல்ல மொத்தமா அப்படின்றான் அந்த கான்ட்ராக்டுக்காரன். கொடையை பிடிச்சிக்கின்னு, சேப்பு கொடை பிடிச்சிக்கின்னு, இந்த ரோடு போடுறதே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்ட்டு போகிறான். அப்போ எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு மட்டமாக்குது சொல்லு? எங்களுக்கு இது வரல இதே மாரி தான் பண்ணிக்கின்னு பட்டாவும் கொடுக்க மாட்டானுங்க, இது பண்ண மாட்டானுங்க, இதே மாரி தான் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பட்டாவும் வர்றதில்ல. இந்த முறை எவன் இப்போ எங்களுக்கு பட்டா கொடுக்க போறான்னா அவங்களுக்கு தான் ஓட்டே போடுவோம். இந்த ஊரில் ஒரிஜினல் பட்டா கொடுக்குறவனுக்கு நாங்கள் முடியாதவங்க எங்கே போகிறது? நான் சொல்லி எடுத்து பாரு, வண்டியிலலாம் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, அந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கே போனாலும் நாங்கள் கூட போய் இது பண்ணுறோம், என்ன பண்ண முடியும் சொல்லு? ரோடு போட்டாங்க நேற்று சும்மா கொஞ்சம் ஜல்லி கொண்டாந்தாங்க, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பிரித்து விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் நடந்தாக்கா ஜல்லி எங்கள் கூடவே வருது. நாங்கள் முடியாதவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும்? இதில் தான் நடந்து போனோம். இதுக்கு ரோடு போட்டு கொடுக்கலன்னா நாங்கள் மீண்டும் நாங்கள் வரதான் செய்வாங்க, போராட்டம் பண்ணுவோம். இந்த ஜல்லி தார் ரோடு தான் போட்டுருக்காங்க, சிமெண்ட் ரோடு கேட்டோம், சிமெண்ட் ரோடு எங்களுக்கு போடல, தார் ரோடு போட்டு கொடுத்தாங்க, அதுவும் சரியா போடாமல் அப்படியே பேந்துக்கிட்டு வருது. அப்படியே கால் வச்சாக்கா நீங்களே பார்த்துட்டு பார்த்துட்டு போங்க. நாங்கள் 5 வருஷமா மனு கொடுத்தோம், 2000 போட்டு கொடுத்த ரோடுங்கய்யா, 2000 போட்டு கொடுத்த ரோடு 5 வருஷமா மனு கொடுத்து நாங்கள் நகராட்சியில் போய் போராடி 5 வருஷமா அளவு எடுப்பாங்க. 5 வருஷமா ஒரு 20 தருணத்தை அளவு எடுத்தோம், ரோட்டை அளவெடுத்து கட்ட இப்போ 2006 எலெக்ஷன் சமயத்தில் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் சொல்லணும், ஏன் மாட்டுத்திறனால இருக்கிற கால் கை இல்லாத இடத்துல நாங்கள் எப்படி ஐயா நடக்கிறது? ஒரு வார்டு கவுன்சிலர் வரல, ஒரு நகராட்சி தலைவர் வரல, எந்த அதிகாரியுமே வரல. இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவனை கேட்டால் என் நல்லா போட்டு கொடுத்த கேட்டால் எங்களுக்கு பேசாதீங்க, நீங்கள் போய் நகராட்சியில் கேட்டுங்க அப்படின்னு நேற்று அலுவலகத்தை கொடிமே சொல்கிறேன்யா, அலுவலகத்தை கொடிமே சொல்கிறேன். நீங்கள் நகராட்சி கேட்டுக்க 20 நிமிஷத்தில் கொண்டாந்து ஒரு 10 பேர் வந்தாங்க, ஒரு தார் வண்டி கொண்டாந்து மரமாக அடித்தாங்க. அடிச்சு விட்டு ஒரு வண்டியில் நோய்ஸில் இந்த பட்டாணி செல்லி வந்துச்சு, தார் கலந்து 20 நிமிஷத்தில் போட்டு விட்டு எங்களாம் யாரும் கேட்காதீங்க அப்படின்னு போயிட்டாங்க. கேட்டதுக்கு எங்களுக்கு எது சம்பந்தம் இல்லை, நீங்கள் போய் நகராட்சியில் கேளுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் நல்லா ஊர்த்தனம்னா கேட்டு நாங்கள் கேட்டு சொல்லி போட்டோம், நல்லா போட்டுக்கோ நல்லா போட்டுக்கிட்டு, இதுக்குமே எங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லி. என் பேர் தேவராஜ்.